ஸ்ரீ குருபியோ நமக. வீதி உலா நேயர்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதை நேரம். உலகெங்கிலும் இருந்து இதிகாசம் மற்றும் புராணம் சார்ந்த கதைகளின் வழியாக நம் வரலாறு, பாரம்பரியம், கலாச்சாரம் ஆகியவற்றை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்லும் உயரிய பணியில் எங்களோடு துணை நிற்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாங்க இந்த வார கதைக்குள்ள போகலாம். மாதா, பிதா, குரு, தெய்வம் இவர்களை வணங்கி மகாபாரதம்ன்ற இந்த இதிகாசத்துல அதிகம் அறியப்படாத கதைகளில் ஒன்றான மகாராஜா ஜராசந்தனுடைய வரலாறை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுப்போம். மகத நாட்டை பிருகத்ரதா அப்படின்ற ஒரு ராஜன் தன்னுடைய பராக்கிரமத்தாலும் நல்லொழுக்கத்தாலும் ரொம்ப அருமையா ஆட்சி புரிந்து வந்தான். அவன் மக்களுடைய நலனில் அக்கறை காமிச்சு அவங்கள கண்ணும் கருத்துமா பாதுகாக்கிறதுல ரொம்ப ஆர்வமாவும் கடமை உணர்ச்சியோடையும் இருந்தனால மக்கள் எல்லாரும் அந்த ராஜன் மேல ரொம்ப அதீத அன்பும் மரியாதையும் கொண்டிருந்தாங்க. அவனுடைய புகழ் பாரெங்கும் பரவியது. அவன் காசி நாட்டு ராஜனுடைய மகள்கள், 2 மகள்களை தான் அவர் மனம் புரிஞ்சிருந்தாரு. அந்த மகள்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது அந்த காசிராஜன் இந்த ராஜன்கிட்ட, பிருகத்ரதர்கிட்ட சொல்றாங்க, என்னுடைய பெண்கள் 2 பேருமே ரெட்டையர்கள். அவங்க ஒருவர் மீது ஒருவர் இயற்கையாவே அவங்களுடைய சுபாவமாவே ரொம்ப பற்றுதலோட இருப்பாங்க. அவங்க கிட்ட நான் பாரபட்சம் காட்டினதே இல்லை. அதனால அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போற நீங்களும் எப்பவுமே அவங்க கிட்ட பாரபட்சம் காட்டக்கூடாது. இது என்னுடைய நிபந்தனை கிடையாது, ஆனா ரொம்ப தாழ்மையான வேண்டுகோள். இது ஒன்னே ஒண்ணுதான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய மகள்களை இந்த ராஜனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அவரு மாமனார் சொன்னனால அப்படின்னு இல்லாம இயல்பாவே தன்னுடைய 2 மனைவியர் மேலையும் ஒரு பாரபட்சம் காட்டாம ரொம்ப அன்பும் அதீத மரியாதையும் அவங்களோட காதலுமா ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து வந்தான். இப்படி அவனுக்கு ராஜ்யத்திலும் சரி தன்னுடைய இல்வாழ்க்கையிலும் சரி எல்லா பலன்களும் கிடைச்சு அவன் சுகமான ஒரு வாழ்வை வாழ்ந்து வந்தப்போ அவன் மனசுல ஒரு தீராத குறை இருந்தது. அந்த ராஜ்யத்துக்கு வாரிசா அவனுக்கு எந்த 2 மனைவியர் மூலமாவும் அவனுக்கு குழந்தைகளை பிறக்கவே இல்லை. அந்த ராஜன் தனக்கு ஒரு வாரிசு வேணும்ன்ற அந்த ஒரு தேவைக்காக பல பிரயத்தனம் பண்றான். மணி, மந்திரம், ஔஷதம், அந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்கள், வைத்தியங்கள், ஹோமங்கள், யாகங்கள், இப்படி பல வழியில அவன் தன்னுடைய முயற்சிய பண்றான். ஆனா அவனுக்கு எதுலயுமே பலன் கிடைக்கல. இப்படி பல காலம் உருண்டோடுது. அவனுடைய வருத்தம் தன்னுடைய ராஜ்யத்தை தனக்கு பிற்காலம் பாதுகாக்கிறது எப்படி அப்படின்ற அந்த வருத்தத்துல இருந்து அவனுக்கு எந்த ஒரு முக்தியும் கிடைக்கவே இல்லை. இப்படி இருக்கிற ஒரு சமயத்துல மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு முனிவர் அவருடைய மகத நாட்டுக்கு எல்லையில ஆசிரமத்துல இருக்கிறதாகவும், அவரை பார்க்க பல நாடுகளில் இருந்து மக்கள் கூட்டம் தங்களுடைய கவலைகளோட அவரை அணுகி ஆசீர்வாதம் பெற்று அவங்களுடைய கவலைகள்ல இருந்து முக்தி பெற்று போறதாவும் தன்னுடைய மந்திரிகள் இந்த ராஜன் கிட்ட சொல்றாரு. அதை கேட்ட உடனே இவருக்கு ஒரு ஆசை வருது. இந்த முனிவரை போய் பார்த்து நம்மளுடைய கவலைய சொன்னா அதற்கு ஏதாவது ஒரு விடிவு கிடைக்காதா அப்படின்ற எண்ணத்துல இந்த ராஜன் தன்னுடைய பரிவாரங்களோட அவர் எடுத்துட்டு போகிறதுக்கு மரியாதைக்கான பொருட்களோட அந்த முனிவரை போய் பார்த்து நமஸ்கரிச்சு அவர் தன்னுடைய கவலைய சொல்றாரு. இந்த முனிவர் அந்த ராஜனுடைய பராக்கிரமங்களையும் அவனுடைய நல்லொழுக்கத்தையும் அவன் தர்மம் தவறாம ஆட்சி பண்றதையும் கேள்விப்பட்டு இந்த ராஜனுக்கு எப்படியாவது உதவணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் தியானம் பண்ணி தன்னுடைய தவ வலிமையால ஒரு மாங்கனிய அவருக்கு தரார். அந்த மாங்கனிய ராஜன் கிட்ட கொடுத்த அந்த முனிவர் சொல்றாரு, இந்த மாதிரி உங்க மனைவி கிட்ட இதை கொடுத்து அவங்கள சாப்பிட சொல்லுங்க, உங்களுக்கு கண்டிப்பா ஒரு மகன் பிறப்பான். எங்களுடைய முழு ஆசீர்வாதமும் எங்களுடைய பிரார்த்தனையும் என்னைக்கும் வீண் போனதில்லை, இது என்னுடைய ஆசீர்வாதம், நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க ராஜனின்னு சொல்லிட்டு அந்த மாங்கனியை கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடையும் நம்பிக்கையோடையும் இந்த மன்னர் தன்னுடைய பிரச்சனையெல்லாம் கண்டிப்பா தீர்ந்து போயிடும் சொல்லிட்டு வேக வேகமா அரண்மனைக்கு திரும்புறார். திரும்பி வந்த உடனே 2 மனைவியரும் ரொம்ப ஆசையோட இந்த ராஜனை பார்த்து,
சரி ஏதோ ஒரு பரிகாரத்தோட நல்ல வழியும் நம்பிக்கையும் கொடுக்கற மாதிரி அந்த முனிவர் ஏதோ சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆவலோடு இந்த 2 மனைவியரும் ஓடி வராங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம்தான் அவருக்கு தெரியுது, அடடா முனிவர் ஒரே ஒரு மாங்கனி தான் கொடுத்தாரு, இப்ப 2 மனைவியரும் வராங்க ஆசையா, இத யாருக்கு கொடுக்கறது? அப்போ இவருக்கு இத ஒருத்தருக்கோ இவர்கள் இருவரில் யாரோ ஒருத்தருக்கு கொடுக்க மனசு வரல. அதனால இந்த ராஜா ரொம்ப யோசிச்சு என்ன பண்றாரு, இந்த மாங்கனிய சரிசமமா பகிர்ந்து 2 மனைவியருக்கும் கொடுக்கறாரு. அப்போ அவர் கொஞ்சம் யோசனை பண்றாரு, முனிவர் கொடுத்த மாங்கனிய 2ஆ பிரிச்சிட்டோமே, இது பலிக்குமா சரியாகுமா அப்படின்ற அந்த ஒரு தயக்கம் ஒரு கவலை அவர் மனசுல இருக்கு. அப்ப என்னது கொஞ்ச நாளிலேயே 2 மனைவியரும் கருத்தரிக்கிறாங்க. தன்னுடைய 2 மனைவியும் கருவுற்று இருக்காங்க அப்படின்ற அந்த விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் இந்த ராஜாவுக்கு ரொம்ப நிறைவும் அமைதியும் சாந்தமும் அவன் மனசுல நிறையுது. அவன் நினைக்கிறான், சரி நம்ம 2 மனைவியரும் பாரபட்சம் இல்லாம நம்ம ஒரே மாதிரி பார்த்து அவங்க 2 பேருக்குமே இந்த கனியை பகிர்ந்து கொடுத்தோம். இன்னொன்னு முனிவருடைய அந்த கனியை பகிர்ந்துட்டனால இவங்க கருத்தரிப்பாங்களோ இல்லையோ, குழந்தை பிறக்காதோ அப்படின்ற அந்த பயம் அவனுக்கு நீங்கிடுச்சு. இப்போ அவனுக்கு 2 மகன்கள் பிறக்க போறாங்க. அதனால அவன் சந்தோஷம் ரெட்டிப்பாயிடுச்சு. அந்த ராஜா அவருடைய கணக்குக்கும் மன கோட்டைக்கும் ஒரு எல்லையே இல்லாம அவ்வளவு விரிந்து பறந்து திரிந்து அப்படியே அவர் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் எப்படா பசங்க பிறக்க போறாங்க, நம்ம எப்படா இந்த மாதிரி வருங்கால இந்த ராஜ்யத்துடைய இளவரசர்களை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா ரொம்ப குஷியா இருக்காரு. அவரால் நாட்களை நகர்த்தவே முடியல, எப்படா வரும் எப்படா வரும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருக்காரு. அந்த நாளும் ஒரு வெகு விரைவில் வந்து விட்டது. அப்போ அவங்க 2 ராணியும் பிரசவத்திற்கான நேரத்துல இவங்கெல்லாம் குழுமி இருக்காங்க. அதனுடைய ஏவல் ஆட்களும் அவங்களுக்கு செய்யற தாதி பெண்களும் இருக்கிற நேரத்துல அங்க பிரசவிச்ச அந்த குழந்தை ரொம்ப அகோரமா இருக்கு. பாதி குழந்தை தான் பிறந்திருக்கு. ஒரு ராணியோடைய குழந்தைய எடுத்து பார்த்தா ஒரு கை ஒரு கால், அப்புறம் ஒரு கண்ணு, பாதி வாய் பாதி மூக்கு, இப்படியெல்லாம் அப்படியே ஒரு குழந்தைய சரி பாதியா வகுந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தலை முதல் கால் வரை ஒரு பாதியான குழந்தை தான் பிறந்திருக்கு. அதை பார்த்த உடனே அதுல அந்த குழந்தைக்கு உயிரே இல்லை, சத்தமும் இல்லை, அசைவும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அதை பார்த்த உடனே இந்த தாதி பெண்கள்லாம் ரொம்ப பயந்துறாங்க. இந்த விஷயத்த எப்படி போய் நம்ம ராஜா கிட்ட சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ராணியை பார்த்துட்டு திருன்னு முழிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பயம் ஒரு பக்கம், இந்த மாதிரி ஒரு கெட்ட செய்தியை கொண்டு போய் அரசர்கிட்ட சொன்னோம்னா அவங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற கோபத்துல இவங்க தலையை வாங்கிடுவாங்க. அப்புறம் என்ன பண்றதுன்னே இவங்களுக்கு தெரியல. பயந்து போய் அப்படியே உறைஞ்சு நிக்கிறாங்க. அப்ப இத பார்த்த அந்த ராணி வெறுத்து போயிடுறா. எவ்வளவு ஆசைகளோடும் கனவுகளோடும் காலத்தை அப்படியே ஒவ்வொரு நாளா பின்னி அந்த குழந்தைய கருவிலேயே வளர்த்து அந்த குழந்தை கடைசியில பிறந்ததுக்கு அப்புறம் இப்படி இருந்ததுன்னா எந்த தாயால தான் அதை தாங்கிக்க முடியும்? அப்ப ரொம்ப உடைஞ்சு போன அந்த ராணி வேண்டாம், இதை அரசர்கிட்ட காட்டாதீங்க, எங்கேயாவது கொண்டு போய் தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராணி சொல்றா. ஒரு ராணிக்கு தான் இந்த கதி ஆச்சுன்னா இன்னொரு ராணிக்கும் இதே கதிதான். அவளும் அதே மாதிரி வெறுத்து போய் இதை எங்கேயாவது தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்றான். 2 தாதி பெண்களும் தனித்தனியா ஒவ்வொரு பாதியான அந்த பிண்டத்தை அப்படியே ஒரு பட்டு துணியில, என்னதான் இருந்தாலும் அரசரின் குழந்தை இல்லையா, பட்டு துணியில அப்படியே சுத்தி அவங்களுடைய அந்த அரண்மனையுடைய பின்புறமா இருக்கிற ஒரு வனத்தினுடைய ஆரம்ப பகுதியான ஒரு காட்டினுடைய பகுதியில கொண்டு போய் அந்த குழந்தையோட அந்த பிண்டத்தை விசிறி எரிஞ்சிடுறாங்க. அந்த கானகத்துடைய வழியா ஒரு ராட்சசி அந்த மனித பிண்டத்துடைய அந்த இரத்த வாடையும் அந்த பிண்டத்துடைய அந்த வாசமும் அவளை பசிய கிளப்பிட்டு அவளை இழுக்குது. அங்க ஏதோ உனக்கு உணவு இருக்கு, நீ போய் பாருன்னு சொல்லிட்டு
அந்த வாடை வந்து அவளுடைய பசியை தூண்டுது. அவ என்ன பண்றா, அந்த வாடை வந்த இடத்தை நோக்கி காட்டு பகுதியில வந்து எட்டி பார்த்தா அங்க ஒரு குழந்தையோடைய பாதி சடலம் இருக்கு. அவங்க எல்லாம் வந்து மாமிசம் சாப்பிடுறவங்க. அதனால அவ வந்து இன்னைக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்க போகும்போது பார்த்தா இன்னும் கொஞ்சம் அருகாமையில இன்னொரு பாதியான ஒரு பிண்டம் இருக்கு. அப்படியா, சரி ஓகே, இது ரெண்டுமே இப்ப எடுத்துட்டு போலாம், அப்புறமா பொறுமையா வச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பிண்டத்தையும் எடுத்தா பார்த்தா அது ஒன்னோடு ஒண்ணு ஒட்டி அது உயிர் உள்ள ஒரு குழந்தையா உருவெடுத்துருச்சு. அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுது, பயங்கர கனமா இருக்கு. இந்த ராட்சசர்களே வந்து ரொம்ப அசாத்தியமான சக்தி பெற்றவர்கள். அவங்க வந்து மலையையும் அசைக்கக்கூடிய தகுதி பலம் உள்ளவர்கள். அவங்களால ஒரு சாதாரண மனிதர்களால செய்ய முடியாத இல்ல வந்து நம்மளுக்கு செய்யறதுக்கு வலுவில்லாததெல்லாம் ரொம்ப அசாதாரணமா செஞ்சிருவாங்க. அந்த மாதிரி சக்தி படைத்த ராட்சசிகளுக்கு அவளாலேயே அந்த குழந்தைய தூக்கிட்டு இருக்க முடியல. அவ்வளவு கனமா இருக்கு அந்த குழந்தை. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை வந்து ராட்சசியோட கைய ரொம்ப டைட்டா புடிச்சிட்டு அப்படி ஒரு இடி இடிக்கிற மாதிரி ஓன்னு கத்தின உடனே அந்த ராட்சசியே பயந்துட்டா. அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அங்க இருந்து பார்த்தா அரண்மனையிலேருந்து மக்கள் வந்து இந்த சத்தத்தை கேட்டு, என்ன இது, நம்ம வந்து குழந்தைய அந்த பிண்டத்தை எங்க தூக்கி போட்டோமோ அங்க இருந்து இப்படி ஒரு சக்தி வருதே, யார் அங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலையும் ஒரு ஆர்வத்திலையும் பாக்குறதுக்கு மக்கள் வந்து அரண்மனையில இருந்து துப்பு துப்புன்னு ஓடி வராங்க. அப்போ அங்க வந்து பார்த்தோன்னே ராட்சசி கையில குழந்தை இருக்கு, அந்த குழந்தை வந்துதான் கத்துதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் புரியுது. இந்த சத்தம் வர்றதுக்குள்ள அரசருக்கு வந்து விஷயம் போய் இந்த குழந்தைகள் பிறந்த குழந்தை இந்த மாதிரி பாதி பாதியா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவரு முதல்ல வந்து முனிவரை நினைச்சு கவலைப்படுறார். அவர் எப்பேற்பட்ட ஒரு தவ வலிமையில நம்மளுக்காக வந்து ஒரு கனியை கொடுத்து அதுல வந்து உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்து நம்மளுடைய ஒரு தவறுதல்னால நாம இதை ரெண்டா வகுந்து கொடுத்தனால இப்போ வந்து அந்த முனிவருடைய சக்திக்கு ஒரு பங்கம் வந்துடுத்து, அவருடைய பெருமைக்கு ஒரு கலங்கம் வந்துருச்சு, நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு தான் அந்த ராஜா வந்து கவலைப்படும். அவரு கொடுத்து வந்து அப்ப கூட எனக்கு ஒரு வாரிசு கிடைக்கலையே, எனக்கு ஒரு பையன் கிடைக்கலையே, இப்படி ரெண்டுமே வந்து இப்படி இதுவா வந்துடுச்சு, என்ன முனிவர் இது அப்படின்னு தானே நம்ம எல்லாரும் யோசிப்போம். ஆனா அந்த நிலைமையிலயும் அந்த ராஜன் வந்து நம்ம பண்ண தவறுனால அவருக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருச்சேன்னு நினைச்சு முனிவருக்காக அவன் வந்து வருத்தப்படுறான். அப்படி நினைக்கிற அவனுக்கு இந்த மாதிரி குழந்தையுடைய ஓசை கேட்டவுடனே அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருக்கு. அந்த குழந்தையுடைய குரல் தானா, நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாரு அவனுக்கு விஷயம் சொல்றாங்களோ அரசர் வந்து அவரையும் முந்தி அடிச்சுட்டு அங்க போய் பார்த்தா அந்த அரக்கி கையில குழந்தை இருக்கு. அந்த குழந்தை வந்து அரக்கியோட கைய ரொம்ப ஸ்திரமா பற்றி இருக்கு. அந்த அரக்கியால குழந்தைய கீழே விட முடியாம அப்புறம் திடீர்னு நல்லவளா தானே மாறி ஆகணும், அரசருடைய குழந்தையாச்சு, இவங்க எல்லாரும் வந்துட்டாங்களே, இப்ப நல்ல கையும் களவுமா பிடிபட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு அந்த அரக்கி வந்து என்ன பண்றா, அந்த குழந்தைய கொண்டு போய் அரசர்கிட்ட கொடுத்துட்டு சொல்றா, என்னுடைய சக்திகள்னால நான் இந்த ரெண்டு பாகமா இருந்த இந்த குழந்தைய நான் ஒன்றிணைச்சிட்டேன், எனக்கு சாப்பிட மனசு வரல, இந்த குழந்தை வேற என்னை பார்த்து அழுதுது, அதனால நான் ரொம்ப இரக்கத்தோட அந்த குழந்தைய வந்து உங்ககிட்ட கொடுத்துடலான்னு தீர்மானிச்சிட்டேன், இந்தாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லவளா அந்த அரக்கி வந்து அந்த குழந்தைய ராஜன் கிட்ட கொடுத்துட்றான். ராஜனோட சந்தோஷத்துக்கு ஒரு எல்லையே இல்லை. எப்பேற்பட்ட துன்பத்திலிருந்து நம்மளை காப்பாற்றி அந்த முனிவரையும் காப்பாற்றி இந்த நாட்டையே காப்பாற்றி இருக்கான்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த அரக்கி மேல ரொம்ப மரியாதையும் அவளுக்கு நிறைய சன்மானமும் அவளுக்கு தேவையான உணவு அது இதெல்லாம் கொடுத்து அவர் ரொம்ப அவளை வந்து மகிழ்விக்கிறாரு, தன்னுடைய நன்றிய அவளுக்கு வெளிப்படுத்துறாரு. அந்த குழந்தைய ஒன்றிணைத்த அந்த அரக்கி பேரு ஜரா. அது வந்து அதனால இந்த குழந்தைக்கு பேர் வைக்கும்போது அவளின் ஞாபகார்த்தமா அவளுக்கு ஒரு நன்றி சொல்லும் விதமா இந்த குழந்தைக்கு ஜராசந்தன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. சந்தன்னா அப்படி சேர்த்தது,
சோ ஜராவினால சேர்க்கப்பட்ட இன்னைக்கு ஜராசந்தன். இறக்கும் போதே அவன் இந்த மாதிரி ஒரு அசாதாரணமான ஒரு நிலையும் ஒரு சக்தியும், பிணமாய் பிண்டமாய் கிடந்த குழந்தை அது திரும்பி உயிர் பெற்று வரணும்னா அப்ப அவனுக்கு பிறவியிலேயே எவ்வளவு ஒரு அதிரூபமான அதிசயமான வித்தியாசமான சக்திகள்லாம் கிடைச்சிருக்கு பாருங்க. அந்த குழந்தைய இது பேரிடும் போது இந்த முனிவருக்கு போய் அவங்க பணிஞ்சு, சுவாமி நீங்க கொடுத்த இந்த பழத்துல எனக்கு இந்த மாதிரி இந்த குழந்தை கிடைச்சிருக்கு, இந்த மாதிரி ஆச்சு, நான் தப்பு பண்ணினேன், இருந்தாலும் அந்த குழந்தைக்கு உயிர் வந்துருது அப்படின்னு சொல்லி அந்த அரசன் மன்னிப்பும் கேட்டு அந்த முனிவருக்கான மரியாதையும் செலுத்தி அவன் ரொம்ப நன்றிய சமர்ப்பிக்கிறான். அப்போ அந்த முனிவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவர் சொல்றார், நான் பலவிதமான வரங்கள் இந்த குழந்தைக்கு கொடுக்கறேன், நீ கவலைப்படாத. இவன் 8 திக்கும் ஜெயிச்சுட்டு தன்னுடைய ராஜ்யத்தினுடைய பேரையும் புகழையும் விரிவுபடுத்தி அதே மாதிரி மக்களுக்கு நல்லது செஞ்சு அவன் ஒரு சிறந்த அரசனா இருப்பான், அவன் பாருள்ள வரைக்கும் அவன் பேர் நிலைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பல வரங்களை கொடுக்கறாரு, ஆசீர்வாதம் பண்றாரு. மகாபாரதம்ன்ற இந்த இதிகாசத்துல வர்ற எத்தனையோ கதாபாத்திரங்கள்ல எத்தனையோ மன்னர்கள்ல ஜராசந்தன் மறக்க முடியாத, மறுக்க முடியாத, தவிர்க்க முடியாத ஒரு கதாபாத்திரம். கண்டிப்பா இந்த கதாபாத்திரம் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு கதாபாத்திரம். இருந்தாலும் அது முக்கியமான அந்த கதைக்களத்துல பாண்டவர்கள் கௌரவர்கள் இந்த இதுல வராததுனால அவருடைய கதை அவ்வளவு பிரசித்தம் ஆகல. அதனால அறியப்படாத கதைகள்ல அவருடைய கதைய நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இப்போ அவருடைய பிறப்பை பார்த்தோம். இனி வரும் வாரம் நம்ம அவருடைய கீர்த்தியையும் அவருடைய வளர்ச்சியையும் வீழ்ச்சியையும் நம்ம தெரிஞ்சுப்போம். பாரதம்ன்றதே ஒரு கதைக்குள் பல கதை, பல கதைகளில் ஒரு விதை, அந்த மாதிரி ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருக்கிறனால அதனுடைய மூலம், நதி மூலம், ரிஷி மூலம் ஆராய முடியாதுன்ற மாதிரி எங்க தொடங்குது எங்க முடியுதுன்னு பார்க்க முடியாத ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள்ல இவங்கெல்லாம் காணா போனவங்க. அதனால நம்ம அவங்க எல்லாரையும் அறிஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து நம்மளுக்கு என்ன உதவக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாகும். நம்ம அடுத்த வாரம் இந்த அரசனுடைய பராக்கிரமங்களையும் அவனுடைய வீழ்ச்சியும் அவன் வளர்ந்த கதையும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.